வாங்க அன்பு சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக மே மாதத்திற்கான ராசி பலன்களையே பார்க்க போகிறோம். உங்கள் சிம்ம ராசியானது இந்த கால நேரத்தை உச்சத்தை பெறப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையானது இருவதை இல்லாத அளவுக்கு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் பெறுவதற்கான சூழல் அதிகமாக இருக்குங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான கிரக நிலைகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ராசியில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில், சந்திரன் களத்திரஸ்தானத்தில், ராகு அஷ்டமஸ்தானத்தில், செவ்வாய் சனி பாக்கியஸ்தானத்தில், சூரியன் உங்கள் ராசியின் அதிபதி, புதன் தொழில் ஸ்தானத்தில், சுக்கிரன் லாபஸ்தானத்தில், குரு என கிரக நிலைகள் உள்ளன. இப்படி கிரக நிலைகள் உள்ள காரணத்தால இந்த கிரக நிலைகளை சார்ந்து எப்பொழுதுமே மற்றவங்க வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மெல்ல மெல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய போது. இதுவரை பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவு இருந்திருக்கும், ஆனால் அது எல்லாமே மாறப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் நன்மைகளும் ஏற்றங்களும் வரதுக்கான சூழல் அதிகமாக இருக்கவில்லை. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அதிகமாகவே இருக்குங்க. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை மே மாதத்தில் 28, 29, 30 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கவில்லை. உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாகவும், இதே நேரத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் 13, 14ஆம் தேதி இந்த 2 நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போது. பிரச்சனைகள்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றம் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முன்கோபம், பிடிவாதம் ஆகிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள்கிட்ட இருந்து விலகும். அது விலகிறதுனால மேலும் மேலும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இதுவரை இருந்த வாழ்க்கையில் இருந்த அனைத்து விதமான மந்த நிலைகளும் மாறப்போது. மந்த நிலைகள் மாறி உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மரம் துளிர் விடுறது போல ஏற்றம் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவுக்கு மேலே செலவுகள் இருந்திருக்கும், ஒரு கட்டுக்கடங்காத நிலையானது காணப்பட்டிருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ மாறப்போகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், நன்மை, முன்னேற்றம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளிடம் சத்தம் போடுவதை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும். அப்படி குறைக்கிறப்ப என்ன ஆகுனா உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. புத்திசாலித்தனத்தோட, உங்களை விட அதிகமான புத்திசாலித்தனத்தோட அவங்க செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் தாய் தந்தை உறவுகள் பார்த்தீங்கன்னா வலுப்பெறும். இதுவரை இல்லாத அளவுக்கு தாய் தந்தை உறவுகளானது வலுப்பெறதுக்கான கால நேர சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே போல் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்க வாய்ப்புகள்னால கொஞ்சம் உடல் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. நீங்கள் வேலைக்கு போகிறவங்கள தான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த கவனமான போக்கானது உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இல்லை மேல் அதிகாரிகிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசுகிறப்ப நிதானமும் கவனமும் தேவை. தேவையில்லா வார்த்தைகளை இந்த கால நேரத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். இப்படி தேவையில்லா வார்த்தைகளை தவிர்க்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எதையும் திறன்பட சீரும் சிறப்புமாக செஞ்சு நீங்கள் சமாளிக்கிறதுனால அதையும் சமாளித்து மேலும் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் உங்களுக்கான முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போல் பாராட்டு பரிசுகள் எல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே இல்லை. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களாம் தான் இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரமானது உங்கள் வாழ்க்கையில் முன்பை விட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா முன்பை விட சூப்பராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் வியாபாரம் சார்ந்து வெற்றிகள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள், லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அடுத்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக உபயோகித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற போகிறீங்க. இதை மேலும் மேம்படுத்தும் விதமாக ஓம் க்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் ஸ்ரீம் சோகம ஸ்ரீம்
ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சூரிய பகவானை வணங்க. அப்படி வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வர லாபங்கள் இன்பங்கள் எல்லாமே அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக காணப்படுது. இந்த வாரம் கால நேரம் மாதத்தில் உங்களுக்கு அரசியல் சார்ந்த துறையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காத உதவிகள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு அரசியல் சார்ந்த இதில் இருக்கிறவங்களுக்கு பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை மேலும் மேம்படுத்த ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வணங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படுற காரணத்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் மிகுந்த கவனங்கள் தேவை. அதே போல் வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நிறைய சந்தோஷமான தருணங்களை தருவாங்க. இந்த சந்தோஷமான தருணங்களானது உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளாக பார்க்கப்படுது. தாய் தந்தை சார்ந்த இரத்த உறவுகளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரப்போது. நண்பர்கள் மீது நீங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக இருக்குது. அதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் நீங்கள் எந்த காரியங்களை செஞ்சாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான போக்கோட செயல்படுங்க. நிதானமான போக்கோட செயல்படுறப்ப என்ன ஆகுனா அந்த நிதானமான போக்கானது உங்களுக்கு வெற்றிகள் ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லா இடத்துல வந்து நீங்கள் தேவையில்லாமல் கருத்துக்களை கூற வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்கள் குறிப்பாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசங்கள் அதாவது ஏற்றம் முன்னேற்றம் எல்லாம் அதிகமாகும். தடைகள் தாமதங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிவபெருமானை மட்டும் இல்லாமல் சிவன் கோவிலில் இருக்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களை வந்து நீங்கள் வணங்க. குறிப்பாக சூரியனை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் ஸ்ரீம் சோமக ஹ்ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் சிவபெருமானோட சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை வணங்க. அப்படி வணங்குறப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை உங்களுக்கான பொது பலன்கள் பார்த்துருந்தோம். பரிகாரங்கள் அதிர்ஷ்டமான தினங்கள் கிரக நிலைகள்லாம் பார்த்தவரை உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இங்கு பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை மகம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீண் குழப்பங்கள் தடைகள் தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்க போது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வண்டி வாகனங்களில் பயணிக்கிறப்ப மட்டும் நீங்கள் கூடுதலான கவனங்களை செலுத்துங்க. இந்த கூடுதலான கவனங்களானது உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக இருக்கும். அதே போல் தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான கால நேர சூழலாக இது பார்க்கப்படுறவல்ல. உங்களுக்கு இந்த கால நேரத்தில் இது மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதே வேளை நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூரம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு தடுமாற்றங்கள் அங்கங்கே ஏற்படலாம். பண வரத்து அப்படிங்கிறது ஒரு தாமதத்தோடு வர்றதுக்கான வாய்ப்புகள். பண வரத்து நல்லா இருந்தாலும் அந்த பண வரத்து ஒரு தாமதத்தை தாண்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல. தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும். தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா சீராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து கிடைக்கும். அதே போல் சில நேரங்களில் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமதத்தோடு கிடைத்தாலும் அந்த எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவேல நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த காலம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சிக்கனமான போக்கானது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே வேலை நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திரம் 1 பாதம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் அரசு சார்ந்த துறையிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரியங்கள் நிறைவேறும். ஆனால் காரியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் ஒரு இழுபறிக்கு அப்புறம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம்.
வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற விருப்பமான வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நிதானமான செயல்பாடு உங்களை வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெற்றிகளும் ஏற்றங்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நிதானமான போக்கு தான் உங்களுக்கு சிறப்பாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.